இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நேற்று திண்டிவனத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், வன்னியர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் திரண்ட கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், இவர்கள் எல்லாம் மே மாதம் 11ஆம் தேதி மாமல்லபுரத்திலே நடைபெற இருக்கின்ற வன்னிய இளைஞர் பெருவிழாவில் பெருந்திரளான அளவில் கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் திரளுகின்ற வகையில் அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று தன்னுடைய ஆவலை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான செய்தியை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். மாமல்லபுரத்திலே நடைபெற இருக்கின்ற மாநாடு வன்னியர் சங்க மாநாடாக இருந்தாலும் கூட அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற, சமூக நீதிக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு மாநாடு. ஆகவே இந்த மாநாட்டில் தலித் சமூகத்தை சார்ந்த தலைவர்களும் கலந்து கொள்ள வேண்டும். அவர்களும் கலந்து கொண்டு சமூக நீதிக்காக உரிமை குரலை எழுப்புவதற்கு ஓர் அணியில் திரண்டு நின்று இன்றைய ஆட்சியாளர்களுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார். இவர் அழைப்பு விடுத்ததை கேட்ட மாத்திரத்தில் நேற்றே விழுப்புரத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்னியர்களுக்கும் தலித்துக்களுக்கும் மோதலை உருவாக்குகின்ற வகையில் பேசியிருக்கிறது. அதில் பேசிய விழுப்புரம் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் வன்னியர்களுக்கு எதிராக அவருடைய வன்மத்தை கக்கியிருக்கிறார். அதாவது 1987ஆம் ஆண்டு நடைபெற்ற சமூக நீதி போராட்டத்தை ஜாதி வெறியர்கள் நடத்திய அட்டகாசம் என்று வர்ணித்து வட தமிழகத்தில் மீண்டும் வன்னியர் தலித் ஒற்றுமை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற திமுகவின் ஆசையை பூர்த்தி செய்கின்ற வகையில் திமுகவிற்கு எடுபிடியாக ஏவலாளாக வேலை செய்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் 1987ஆம் ஆண்டு வன்னியர்கள் நடத்திய சமூக நீதி போராட்டத்தில் உள்ளே புகுந்து குழப்பம் விளைவித்தது திமுகவை சார்ந்தவர்கள், தலித் சமூகங்களின் குடிசைகளை எரித்தவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் என்ற உண்மையை மறைத்துவிட்டு பழியையும் பாவத்தையும் வன்னியர் சமூகத்தின் மீதும் வன்னியர் சங்கத்தின் மீதும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதும் போட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆற்றிய உரையை திசை திருப்ப முயன்றிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் மேலிடத்திலிருந்து இப்பொழுதே மிரட்டல்களும் உத்தரவுகளும் பறந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு என்று கேட்டால் வன்னியர் சமூகத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர்களுக்கோ, மாவட்ட தலைவர்களுக்கோ, பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவர்களுக்கோ மிரட்டல் விடுக்க முடியாது. ஏனென்றால் இந்த கூட்டம் பணங்காட்டு நரிகள், சலசலப்புக்கு அஞ்ச மாட்டார்கள். படை நடுங்கும் பாம்பை கூட தொடை நடுங்க வைக்கின்ற ஆற்றல் பெற்ற கூட்டம் இந்த வன்னியர் சமூகமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் என்பது திமுகவிற்கு நன்றாகவே தெரியும். ஏற்கனவே திமுக பலமுறை பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களிடம் மோதி பின்னங்கால் பிடரியில் இடிபட ஓடிய நிகழ்ச்சிகள்லாம் பல நடந்திருக்கிறது. அவர்கள் இப்பொழுது யாரை மிரட்டுகிறார்கள் என்று கேட்டால், யாரை வன்னியர் சங்கம் நடத்துகின்ற மாமல்லபுரத்திலே நடைபெறுகின்ற வன்னிய இளைஞர் பெருவிழாவிலே கலந்து கொள்ளக்கூடாது, வன்னியர் சங்கம் நடத்துகின்ற மாநாட்டிலே கலந்து கொள்ளக்கூடாது என்று யாரை மிரட்டுகிறார்கள் என்று பார்த்தால், தலித் சமூக தலைவர்களை. வன்னியர்களும் தலித்துக்களும் ஒன்றாக நின்று தன்னுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும். வன்னியர் சமூகமும் தலித் சமூகமும் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் ஓரணியில் திரண்டு தமிழகத்திலே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். அதன் மூலம் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு தேவையான சமூக நீதி, மற்ற அனைத்து நலத்திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் தலைவர்கள், குறிப்பாக தலித் சமூக தலைவர்கள், அவர்களை மிரட்டுகின்ற வேளையில் இப்பொழுதே ஈடுபட்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் திமுகவுடைய மிகப்பெரிய பலமே வட தமிழகத்தில் வன்னியர்களும் தலித்துக்களும் ஒன்றாகிவிடக்கூடாது. இவர்கள் பிளவுபட்டே நின்றுவிட வேண்டும். இவர்கள் எப்பொழுதும் சண்டை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் திமுக மட்டும் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து அலங்காரமாக ஆட்சி நடத்துகிறோம் என்று சொல்லி தமிழகத்தை அலங்கோலமாக்கி கொண்டிருக்க வேண்டும்.
நாங்கள் தான் நல்லாட்சி தரப்போகிறோம் என்று சொல்வதும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை அமுல்படுத்துவோம், மதுபான கடைகளை மூடிவிடுவோம் என்று சொல்லி ஓட்டுக்களை வாங்கி கோட்டைக்கு போய் மீண்டும் மதுபான கடைகளை அதிகமாக திறந்து, அமலாக்கத்துறை ரைடில் இப்பொழுது வெளிவந்திருக்கிறதே ஒரு உண்மை, 1,00,000 கோடிக்கு மேல் டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் நடந்திருக்கிறது என்று. இப்படி ஊழலை செய்வதற்காக இந்த ஒடுக்கப்பட்ட மக்களான வன்னியர் தலித் சமூக மக்களை குடிகாரர்களாக, சினிமா மோகம் கொண்டவர்களாக மாற்றி இவருடைய வருமானத்தை கொள்ளையடித்து இவர்களுடைய பொருளாதாரத்தை சூறையாடி கோட்டையிலே திமுக மட்டும் கொட்டமடிக்க வேண்டும். இதற்கு தடையாக, திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு தடையாக வன்னியர்களும் தலித்துக்களும் தாழ்த்தப்பட்ட சமூகமும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களும் ஒன்றாக இணைந்துவிடக்கூடாது. அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துகின்ற, வன்னியர் சங்கம் நடத்துகின்ற இந்த வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு அடித்தளம் அமைத்துவிடக் கூடாது என்பதற்காக இப்பொழுதே அனைத்து அயோக்கிய தளங்களையும் ஆளுங்கட்சி அரங்கேற்றி கொண்டிருப்பதாக செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி வன்னியர்களும் தலித்துக்களும் ஒன்றாக களத்திலே நிற்க வேண்டிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.